ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். தேவரீர் இறங்குவே, தயை செய்யும் காலம் வந்தது. தேவரீர் இறங்குவே, குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் இறங்குவே, தயை செய்யும் காலம் வந்தது. தேவரீர் இறங்குவே, குறித்த நேரமும் வந்தது. எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், சபை எங்கிலும் எழுப்புதல் 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 எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல் 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 எழுப்புதல், திருச்சபை எங்கிலும் எழுப்புதல் 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 எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல். ஆவியின் அருள் மாறி ஊற்றிடும், அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும். ஆவியின் வரங்களை பொழிந்திடும், அனலாய் எங்களை மாற்றிடும். ஆவியின் அருள் மாறி ஊற்றிடும், அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும். ஆவியின் வரங்களை பொழிந்திடும், அனலாய் எங்களை மாற்றிடும். எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், திருச்சபை எங்கிலும் எழுப்புதல் 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 எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல் 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 எழுப்புதல், திருச்சபை எங்கிலும் எழுப்புதல் 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 எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல். மார்க் 16ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவர்களை வாங்கி கொண்டு, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து. சரி, இங்கே மகதலேனா மரியாள் அவங்களோட இணைந்த 2 சகோதரிகள் அதிகாலையிலே எழுந்து என்ன செய்யறாங்களா? அந்த இயேசுடைய கல்லறையிடத்துக்கு வராங்க. 3 வாசிங்க. கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர்கள் இயேசுடைய அந்த கல்லறையினுடைய அந்த இடத்துக்கு வருகிறார்கள். வருகிற இவர்கள் என்ன பண்றாங்க? அவங்க பரிமள தைலம்லாம் வாங்கிக்கிட்டு வராங்க. அப்ப வரும்போது என்ன பேசிட்டு வராங்க? இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவா என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு வராங்க. அவங்களுடைய பாரத்தோடு வராங்க. இயேசு மரித்து போய்விட்டாரே, அவருக்கு நாம் கந்தவிருக்கம் இட வேண்டும், நான் அவருக்கு அந்த வாசனை திரவியங்களை நாம் கொடுக்க வேண்டும் சொல்லி பிரயாசப்பட்டு வருகிறார்கள். எப்படி வராங்க? அதிகாலையிலே எழுந்து வருகிறார்கள். நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் செய்வதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு வரலாம். அதுக்காக நீங்க உங்க வாழ்க்கை ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க வாங்கி கொண்டு வருகிறார்கள், செலவு பண்ணலாம், நீங்க தியாகத்தோடு நீங்க இருக்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த கல்லை புரட்டி தள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கல் இடைஞ்சலா இருக்குது. அவங்க போய் அந்த ஊழியத்தை செய்வதற்கு எது இடைஞ்சலா இருக்குது? அந்த பெரிய கல். ஆனா எந்த கல் எங்களுக்கு இடைஞ்சலா இருக்குமோ என்று சொல்லி கர்த்தருக்காக அவங்க செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்ய விடாதபடிக்கு, ஒருவேளை நீங்க ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவருக்காக நீங்க ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை செய்ய முடியாதபடிக்கு ஏதோ ஒரு கல்
உங்களுக்கு தடுத்துட்டு இருக்குதுல்ல, அந்த பாரத்தோடு நீங்கள் ஆண்டு ஜெபிச்சிங்கன்னா ஆண்டு அந்த கல்லை அப்புறப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்து நீங்கள் போகும்போது தடைகள் வந்தாலும் இயேசு அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்றை உன் தேவனுக்காக நீங்கள் செய்ய முற்படும் போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடையை இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதுவும் செய்யலைன்னா அந்த தடை அப்படியே தான் இருக்கும். சொல்லுவாங்க, இந்த இது எனக்கு பிரச்சனையா இருக்குது, இந்த பிரச்சனை மாறட்டும், நான் அப்புறமா ஏசப்பாக்காக ஊழியம் செய்கிறேன். இந்த தடை நீங்கட்டும், நான் அப்புறமா நான் ஏசப்பாக நான் கொடுக்கிறேன். அப்படி இல்லை, அதுக்காக பிரயாசப்பட்டு செல்லும் போதே தடைகள் உடைந்து போகும். ஹல்லேலூயா. கொஞ்சத்தை எடுத்து கொடுக்கும் போதே தடை உடையுது. கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு என்னதான் இருக்குது, பஞ்ச காலம் முழுவதும் போஷிக்க வேற ஆகாரம் இல்லை. ஆனால் அதில் எடுத்து கொஞ்சம் பிரயாசப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கும்போது பஞ்ச காலம் முழுவதும் அவங்களுக்கு என்ன கிடைச்சது, அவங்களுக்கு ஆகாரம் கிடைத்தது. ஏதோ ஒன்றை உன் தேவனுக்காக நீங்க செய்யுங்க. ஏதாவது இருக்கலாம், முழங்கால நின்று உங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், உன் தேவனுக்காக அநேக ஆத்துமாக்களிடத்தில் போய் சென்று இயேசுடைய அன்பை சொல்லலாம். கர்த்தருக்காக நீங்கள் இந்த சபையுடைய வளர்ச்சிக்காக தேவாலய பணிக்காக நீங்கள் ஏதோ கொடுக்கலாம். என்ன தியாகமா நீங்க செய்ய முற்படுறீங்களோ அதுக்கு விரோதமான தடையெல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. இனி ஒரு தடையும் இராது. ஆமென். ஹல்லேலூயா. அநேக சொல்லுவாங்க, என் உள்ளுக்குள்ள நிறைய ஆசை இருக்கும் ஆண்டுக்காக செய்யறதுக்கு, செய்ய முடியலன்னு சொல்றது அநேக நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் இறுதிய விருப்பத்தையும் உங்க உள்ளுக்குள் இருக்கிற அந்த ஆசையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரிய கல், இந்த பெரிய தடை என்ன செய்ய போது ஆண்டவர் தகர்த்து போட்டு நீங்கள் உங்கள் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய பணியை, அந்த உன்னதமான அந்த பணியை கர்த்தர் செய்ய உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அவங்க யாருக்காக செய்ய போனாங்க? யாருக்காக செய்ய போனாங்க? இயேசுக்காக செய்ய போனாங்க. அவங்க யாருக்காக ஓடுறாங்க? காலையில எழும்பி போறாங்க, இயேசுக்காக போறாங்க. இப்போ நீங்க செய்யறதெல்லாம் இயேசுக்காக செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு உடைத்து போட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தடையா இருக்குதே, பிரச்சனையா இருக்குதே, நானே ஏதோ கட்டுக்குள்ள இருக்கிறேனே, நான் எப்படி சென்று கர்த்தருக்காக செய்வது? நீங்க அப்படி நினைச்சு கலங்க வேண்டாம். அதை நினைத்து கர்த்தருக்காக எழும்பி போங்களேன், உங்க தடை கண்டிப்பாக உடையும். ஹல்லேலூயா. தடையை உடைக்கிறது நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற அந்த பெரிய கல்லை யார் நகட்டுவான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க போகும்போது அவையெல்லாம் நகட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மைகள் வர முடியாதபடிக்கு பெரிய கல் அடைக்கப்பட்டிருக்கிறதா குடும்பத்தில், அதையெல்லாம் இப்பொழுது தேவன் திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுப்பதற்கு இருக்கிற தடைகள், அந்த பெரிய வெங்கல கதவு, இரும்பு தாழ்பால் எல்லாத்தையும் அவருடைய ஆவியானவர் உடைத்து போட வல்லவராக இருக்கிறார். இயேசுக்காக முற்பட போகிறார்கள், இயேசுக்காக செயல்பட போகிறார்கள், இயேசுக்காக கொடுக்க போறாங்க. நீங்க இயேசுக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது கர்த்தர் உங்களுடைய தடைகளை உடைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மீடியா மினிஸ்ட்ரிக்காக மாதந்தோறும் ஒரு சின்ன சின்ன உதவித்தொகைகள் கொடுக்கும்போது அந்த அவங்க இன்னும் சபைக்கு வராத ஒரு சகோதரி தான் அவங்க. ஆனால் அந்த ஊழியத்துக்காக அவங்க கொடுக்கும்போது வேலை இல்லாத தன் கணவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. வேலை இல்லாத தடை உடைந்தது, இந்த கல் புரட்டப்பட்டது. ஏதோ ஒன்றை கர்த்தருக்காக செஞ்சாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கல் புரட்டப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்காக எதையாகிலும் ஒன்று செய்யுங்கள். தியாகமுள்ள வாழ்க்கை வாழுங்க. கொடுக்கிற வாழ்க்கை வரட்டும், ஊழியம் செய்கிற வாழ்க்கை வரட்டும், ஆத்துமக்களை ஆதாயம் என்ற வாழ்க்கை வரட்டும், ஜபா வாழ்க்கை வரட்டும். முழங்கால் போட்டு ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, சபைகளுக்காக, ஊழியக்காரங்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஜபா வாழ்க்கை வரட்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 5வது யோவான் 20:1 வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து, சரி, காலையிலே இருட்டோடே என்ன செய்யறாங்களா? அவங்க கல்லறையின் இடத்துக்கு வந்து, இப்ப எப்போ மகதலேனா மரியாள் அங்க வராங்களாம்? அதிக இருட்டோடு எழும்புறாங்க. அப்படின்னா என்ன? ஒண்ணுமே தெரியல, அவ்வளோ இருட்டு. அப்பவே எழுந்து தேவனை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அதிகாலையில தேடுகிறவர்கள் அவரை என்ன செய்வாங்களா? கண்டடைவார்கள். அதிகாலையில் தேடும் போது கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுகிறார், குடும்பத்துக்கு வெளிப்படுகிறார். ஏதோ உங்க வாழ்க்கை இருட்டு போல காணப்படுகிறதா?
வாழ்க்கையில ஒரு வழி இல்லையா? அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தேவன் தென்படுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறார். அவரிடத்தில் எந்த விதமான இருளும் இல்லை. அவரை நம்ம அதிகாலையில் எழுந்து தேடும் போது அவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனம் தாவீது சொல்லுகிறார், நான் காலமே எழுந்து என்ன செய்வேனா, என் சத்துருவை சங்கரிப்பேன். காலையில் எழுந்து நம்ம என்ன செய்யணும்? சத்துருவை சங்கரிக்கணும். இன்னைக்கு பிசாசு உங்களுக்காக பிளான் போட்டு வச்சிருப்பான். காலையில் எழுந்த உடனே இவளை என்ன செய்யணும், இவளை முதல்ல ஜபத்துக்கு போக விடக்கூடாது. அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம், அந்த பிளானை போடுவான். ஏதாவது பலவீனம் வரணுமா, பலவீனத்தை போடுவான். ஏதாவது சண்டை வரணுமா, சண்டை போடுவான். மனமடிவாக்கணுமா, மனமடிவாக்க யாரெல்லாம் வர வைக்கலாம், என்ன பிரச்சனையை உள்ள கொண்டு வரலாம், இப்படி சத்துரு என்ன செய்வான், சில பிளான் போட்டு வச்சிருப்பான். ஆனா நீங்க அதிகாலையில் எழுந்து சத்துருவை சங்கரிக்க முடியும். ஹல்லேலூயா. லேட்டா போனா சத்துரு என்ன செஞ்சிடுவான், அவன் பிளானை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஆனால் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணா சத்துருடைய பிளான் எல்லாம் தகடுபடி ஆக்கி போடும். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 31:15 சொல்லியிருக்குது, குணசாலின ஸ்திரீ இருட்டோடு எழும்புகிறாள். என்ன செய்கிறாளா? இருட்டோடு எழும்புகிறாள். ஒருவேளை நீங்கள் 2 மணிக்கு எழும்பலாம், 3 மணிக்கு எழும்பலாம், 4 மணிக்கு எழும்பலாம். இருட்டோடு எழுந்து என்ன செய்கிறாள்? அவள் ஆகாரம் கொடுக்கிறாள். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த மன்னாவாகிய ஆகாரத்தை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ சமூகத்திலே. ஆமென். குடும்பத்துக்காக ஆகாரத்தை யார் பெற்றுக்கொள்ளணும்? குணசாலியான ஸ்திரீ, குடும்ப தலைவிதான் குடும்பத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ சமூகத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மிருகங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பெண் சிங்கம், பெண் புலி, அந்த பெண்கள் தான் என்ன செய்வாங்க, வேட்டையாடும். அந்த குடும்பத்துக்கே அதுதான் என்ன செய்து போய் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்குது, ஆகாரத்தை அது சம்பாதிக்குது. அதே போல அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஆகாரம் கொடுக்கிறாள். ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க அதிகாலை ஜபத்துக்கு நம்ம நாள வரல, திடீர்னு ஜபத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் கனவுல பாஸ்டர் வீட்டுக்கு ஜோமனை வந்தாங்களாம். அப்போ ஜோம் பண்ணிட்டு, பாஸ்டர் டீ குடிச்சிட்டு போங்க, அதிகாலை ஜபத்துக்கு வராத வீட்டில் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்களாம். அந்த அம்மா சொல்லுது, அம்மா பாஸ்டர் என் வீட்டில் டீ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா, அதிகாலை ஜபத்துக்கு நீங்க வராத வீட்டில் டீ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால அதிகாலை ஜபத்துக்கு வந்துட்டேன். அவங்க பிள்ளைங்களுக்கு 6:45 7 மணிக்கு ஸ்கூல் பஸ் வருமா. அவங்க 3 மணிக்கு எழுந்து ஜபம் பண்ணிட்டு காலையில் 4 மணிக்கு சமைச்சிட்டு 5 மணிக்கு ஜபத்துக்கு வந்துட்டு 6:30 மணிக்கு வீட்டுக்கு போய் பிள்ளைங்களை அதுக்குள்ளே ஒழுங்குபடுத்தி அவங்க 7 மணிக்கு நான் வேனுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னாங்க. பாருங்க எவ்வளோ பெண்கள் எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்குறார். 3 மணிக்கு எழுந்து எந்த அம்மா சமைக்கிறாங்க? இன்னைக்கு நான் லேட்டாக எழும்புனேன், இன்னைக்கு கடையில் வாங்கி சாப்பிடு சொல்கிறேன். அநேக பெண்கள் வாழ்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் டிஃபன் கிடையாது. காரணம் என்ன? இன்னைக்கு அவங்க வீட்டம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா வீட்டம்மாவுக்கு மனசு சரியில்லை, இல்லை வீட்டம்மா காலையில் சீக்கிரம் எழும்பலை. பிள்ளைகள் கடையில் வாங்கி கொடுத்து அனுப்புகிற எத்தனை அம்மாக்கள் உண்டு. தினந்தோறும் நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குற அம்மாங்கள் இருக்கிறாங்க. இன்னும் வேறு சமைக்க அவங்களுக்கு டைம் இல்லையா. இந்த அம்மாலாம் 3 மணிக்கு எழும்பி சமைக்குதேம்மா. அதிக இருட்டோடு எழுந்து என்ன செய்யறாங்க, தன்னோட குடும்பத்துக்கு அவங்க ஆகாரம் கொடுக்குறாங்க. ஆகாரம் வெறும் லிட்ரலாக வெறும் ஆகாரம் மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு தேவையான வார்த்தை என்கிற மன்னாவை கொடுக்கிறதுக்கு தேவன் பெண்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க் 16:9 வாசிங்க. முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அந்த மகதலேனா மரியாளுக்கு இயேசு முதலாவது அவர் காட்சி கொடுக்கிறார். இயேசு எதனால் இந்த மகதலேனா மரியாளுக்கு முதலாவது அவர் காட்சி கொடுக்கிறார்? வாசிங்க, யோவான் 20:16 மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து. சரி, மரியாள் கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தாள். கல்லறைக்குள்ளே இயேசுவை காணவில்லை. இயேசுவை காணாதினால் அவள் அழுது கொண்டிருக்கிறாள். காணவில்லை. அவங்க தோட்டக்காரனை போல காட்சி அளிக்கிற ஒரு இடத்துல அவள் கேட்கிறா, என்னுடைய இயேசுவை யாராவது கொண்டு போயிருந்தா என்ன செய்யுங்க, காமிங்க எனக்கு. அழுது கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில இயேசு காணாமல் போயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா, காணாமல் போயிட்டாரா? இருக்கிறாரா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இயேசு நமக்குள் இருக்கிறாரா? அநேகர் என்ன செஞ்சாங்க, இயேசுவை காணாம போக விட்டுட்டாங்க.
இயேசு இல்லாதனாலே உங்க வாழ்க்கையில கண்ணீர் உண்டாகிறது. நிறைய பேர் வாழ்க்கையில சந்தோஷத்தை தொலைச்சிட்டாங்க, நிம்மதி தொலைச்சிட்டாங்க, தேவன் கொடுத்த தாழ்ந்துகளை தொலைச்சிட்டாங்க, நன்மைகளை தொலைச்சிட்டாங்க. அப்ப என்ன செய்றாங்க? அந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஐயோ இயேசுவை காணவில்லையே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை, அவருடைய தாழ்ந்து, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தொலைச்சிட்டீங்கன்னா இங்க தேவ சமூகத்தில் உட்காந்து அழுங்க. ஆண்டவரே, நான் எழுந்து போனதெல்லாம் இங்க மறுபடியும் கொடுங்கப்பா, இழந்து போன கிருபையை கொடுங்க, இழந்து போன அபிஷேகத்தை கொடுங்க, எதையெல்லாம் இழந்து போடணும் அதெல்லாம் எனக்கு மறுபடியும் கொடுங்க என்று சொல்லி அந்த மகளிர் நாம் அறியாலே போல கண்ணீர் வடிக்கும் போது தேவன் திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காணாமல் போனதெல்லாம் மறுபடியும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ஒரு சகோதரிக்கு 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு, அதில் என்ன ஆச்சு? 1 வெள்ளிக்காசு காணாமல் போச்சுது. ஆனால் மறுபடியும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தேடி அதை கண்டுபிடித்தாங்க. 100 ஆடு இருந்தது, 1 ஆடு காணாமல் போச்சுது. என்ன பண்ணாங்க? அவங்க அந்த 1 ஆடு தேடி கண்டுபிடிச்சாங்க. உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் இழந்து போனீங்க, எதை காணாமல் போக விட்டீங்க, அதையெல்லாம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதை மறுபடியும் தேடி கண்டுபிடிக்க ஆண்டு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே யார் காணாமல் போயிட்டா? இயேசுவே காணாமல் போயிட்டார். இப்படி தான் அநேகர் இயேசுவை காணாமல் போய் அப்படி பின்னாடியே இயேசு எங்கே, அதை உன்னத பாட்டில் மணவாட்டி என்ன செஞ்சிட்டா? இயேசு நேசர் வந்து கதவு தட்டும்போது என்ன செய்யல? அவன் கதவை திறக்கல. அப்போ இயேசு என்ன செஞ்சிட்டார்? நேசர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நேசம் வந்துடுச்சு. யார் மேலே? ஐயோ, இயேசு எனக்கு எவ்வளோ நன்மை செய்தார், இயேசு எனக்கு எவ்வளோ அற்புதம் செய்தார், என்கிட்ட எவ்வளோ பட்சமாக இருந்தார், எல்லாரும் என்னை பகைக்கும் போது அவர் என்னை நேசித்தாரே, எல்லாரும் வெறுக்கும் போது அவர் எனக்கு அன்பு காட்டினாரே சொல்லி என்ன செஞ்சாங்க? பின்னாடி தெரு தெருவா யாரை தேடி அலைஞ்சாங்களாம்? இயேசுவை தேடி அலைஞ்சாங்க. ஹல்லேலூயா. இப்படி அலையிற பெண்மணியாக நம்ம இருக்கக்கூடாது. நமக்குள் வந்த இயேசுவை எந்த காரணம் இருந்தாலும் நாம் வெளியே அனுப்பிடவே கூடாது. ஹல்லேலூயா. சவுலுக்குள் இருந்தே தேவ ஆவி வெளியே போனதான் அவன் அதை என்ன செய்யாதிருந்தான்? அறியாதிருந்தான். சிம்சோனுக்குள் இருந்த தேவனுடைய ஆவி வெளியே போனார், அவன் அறியாதிருந்தான். இப்படிதான் உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து வெளியே போயிட்டார். அநேகோட வாழ்க்கையில அறியாதவங்களா நம்ம இருக்கக்கூடாது. இப்போ இயேசு உங்களுக்குள்ள இல்லைன்னா சமாதானம் இல்லை உங்களுக்குள்ள. அப்பவே நீங்க தெரிந்து கொள்ளலாம், எனக்குள்ள இயேசு இல்லை. யாருடைய வாழ்க்கைக்குள் சமாதானம் இல்லை, யாருடைய இருதயத்துக்குள்ள நிம்மதி இல்லை, அப்ப தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்ககிட்ட இயேசு இல்லை. என்னைக்கோ இயேசு வெளியே போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு மகளிர் நாம் அறியாலே போல நீங்கள் அழுது கொண்டு இயேசுவை காணவில்லையே, அவர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அவள் மறுபடியுமாக அவர் உங்களிடத்தில் வர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 20, 14, 15 வாசிங்க. சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாததினால் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். பாருங்க, இந்த மரியாளுக்கு எவ்வளவு ஒரு பாசம் பாருங்க. சொல்றா, ஐயா, அவரை நீங்க எடுத்துக்கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருந்தா எனக்கு என்ன செய்யுங்க, கொண்டு வந்து கொடுங்க. அவ சொல்லல, அந்த இடத்தை எனக்கு சொல்லுங்க, நான் போய் என்ன செஞ்சுட்டு வந்துடுவேன், நான் போய் தூக்கிட்டு வந்துடுவேன். எவ்வளவு அன்பு பாருங்க இயேசு மேல இந்த மரியாளுக்கு. நான் போய் தூக்கிட்டு வந்துடுவேன். அவளால் தூக்க முடியுமா இயேசுவை? ஒரு ஆம்பளைய ஒரு பெண்ணால தூக்க முடியுமா? யூத ஆண்கள்லாம் அவ்வளோ திடகாத்திரமா இருப்பாங்களாம், 6 அடிக்கு மேல இருப்பாங்க அவங்கெல்லாம். இப்ப சொல்ற, நீங்க தூக்க வேண்டாம்யா, ஒருவேளை நீங்க கொண்டு எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கலாம், அந்த இடத்த மாத்தன்னு சொல்லுங்க, நான் போய் என் ஆண்டவனை தூக்கி கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த மரியாளுக்குள் இருந்த அந்த உள்ளுக்குள் இருந்த அந்த பாசம், அவளுடைய எவ்வளோ அன்பு வச்சிருக்கா பாருங்க அந்த இயேசு மேல. இந்த படிக்கும் போது எனக்குள்ள அவ்வளோ ஒரு அபிஷேகத்தை நான் பார்த்தேன். நான் போய் கொண்டு வந்துடுவேன், நீங்க இந்த இடத்த மாத்திரம் சொல்லுங்க, நான் போய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், நான் போய் என் இயேசுடைய அன்பை நான் மற்றவங்களுக்கு பிரசங்கிப்பேன், இடத்த மாத்திரம் சொல்லுங்க. எவ்வளோ அழகா சொல்றா பாருங்க, இடத்த மாத்திரம் சொல்லுங்க, நான் போய் என் தேவனை நான் தூக்கி கொண்டு வந்துடுவேனே. ஹல்லேலூயா. என் இயேசுவை நான் போய் எடுத்துட்டு வந்துடுவேன். அந்த அன்பு நமக்குள்ள இருக்குதா? சொல்ற, அவளால் முடியாது. ஆனாலும் எவ்வளோ பாருங்க, அவள் இயேசு மேலே வைத்திருந்த அந்த அன்பு, அவள் இயேசுக்கே அவளுடைய அன்புனால அதுக்கு மேலே அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. உடனே மரியாளே அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. தன்னை வெளிப்படுத்தினார் மரியாளுக்கு. அதனால தான் இந்த மரியாளுக்கு இயேசு
தன்னை முதலாவது வெளிப்படுத்தினார். இப்போ எனக்கு தெரிஞ்சா அங்கே இருக்கிற எல்லா சீஷர்களை காட்டிலும், அப்போஸ்தலர்களை காட்டிலும், அங்கே எல்லா பெண்களை காட்டிலும் இவர் ரொம்ப நேசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். யோவான் தான் அதிகமாக நேசிக்கிறான்னு வேதம் சொல்லுது. ஆனால் தன்னை யோவானுக்கு இயேசு முதலாவது தன்னை வெளிப்படுத்தலை, கூடையே இருந்து கற்றுக் கொடுத்த சிஷ்யர்களுக்கு வெளிப்படுத்தலை. யாருக்கு வெளிப்படுத்தினா? அந்த 7 பேயை துரத்தினார் பார்த்தீங்களா, அந்த மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவளுடைய அந்த அன்பு, அந்த பாசம், இயேசு மேல் வைத்திருந்த அந்த நேசம். நம்ம இயேசு மேல் எவ்வளோ நேசம் வச்சிருக்கிறோம் பாருங்க. ஒரு சின்ன காரியம்னா உடனே இயேசு நம்ம என்ன செய்ய மறுதளிக்கிறோம். சின்ன விஷயம்தான், இயேசு எனக்கு என்ன செய்தார் என்று அவர் மேலேயே கோபப்படுகிறோம். இயேசு கிட்ட சண்டை போடுற நபர்கள் பூமியில் இருக்கிறாங்க. சொல்லுங்க, நான் கேட்டிருக்கிறேன். ஏசப்பாட சண்டை பாசமா எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு இப்போ யார்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க? தன்னை உண்டாக்கின இயேசு கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அப்பாட்ட சண்டை போட்டு, கணவர்கிட்ட சண்டை போட்டு, பிள்ளைகிட்ட சண்டை போட்டு, பாஸ்டர்கிட்ட சண்டை போட்டு, இப்போ யார்கிட்ட சண்டை போட்டாச்சு? இயேசுகிட்டே சண்டை போட்டாச்சு. நான் இவளுடைய அன்பு பாருங்க, அவளுடைய அன்பின் நிமித்தமாக இயேசு தன்னை முதலாவது வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பை தேவன் பார்க்கிறார். நீங்க அவரை எவ்வளவாய் நேசிக்கிறீங்க என்பதை அவர் பார்க்கிறார். அப்போ உங்ககிட்ட அவர் வெளிப்படுத்துவார் தன்னை. ஆமென். உங்களுடைய அன்பின் ஆழத்தை அறிந்திருக்கிறார். உங்கள் அன்பின் ஆழத்தின் நிமித்தமாகத்தான் இயேசு தன்னை வெளிப்படுத்த முடியும் உங்களுக்கு. அதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ நேசிக்கிறியாப்பா எல்லாரே காட்டிலும்? 3 தடவை கேட்கிறாரு. அதுக்கு மேலே அவனுக்கு சொல்ல தெரியல. ஆண்டவரே, நான் நேசிக்கிறது எவ்வளோ லட்சணம்ன்ட்டு உங்களுக்கே தெரியும்ப்பா. நான் உங்களை மறுதளிச்சிருக்கிறேன். நான் உங்களுடைய நீங்கள் எப்படி பாடுபட வேண்டும் என்பதை நான் அறியாத மனக்கண்ணு குருடாக்கப்பட்டு நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். நான் அப்படிப்பட்ட ஆளு தான் ஆண்டவரே, நான் மறுதளிச்சிட்டேன்ப்பா. நான் உங்களை சபிக்கும் சத்தியமனும் தொடங்கின நபர் தான்ப்பா நான் எவ்வளோ நேசிக்கிறேன் என்று உமக்கே தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய நேசத்தை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய நேசம் அதிகமாக வேண்டும் தேவன் மேலே. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய நேசம் அதிகரிக்க வேண்டும். அவர் மேல் வைத்திருக்கிற அந்த பாசத்தை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 20:18 வாசிங்க. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்ன சீஷரை அறிவித்தார். நம்ம மகதலேனா மரியாள் என்ன செஞ்சாங்க? தான் கண்டதையும் கர்த்தர் தனக்கு சொன்னதை என்ன செஞ்சாங்க? போய் அவங்க அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு செய்த காரியங்கள், அவர் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அறிவிக்க வேண்டும். அவள் எல்லாத்தையும் போய் அறிவிச்சிட்டா. என்னென்ன கர்த்தர் சொன்னார் அவர் நிறைய அங்கே பேசுகிறார். அங்கே யோவானில் நீங்கள் படிச்சிங்கன்னா, நான் அங்கே பரலோகத்துக்கு போக வேண்டியது இருக்குது, எல்லாரையும் நீ உலகத்தில் கூட்டி வர சொல்லு, எருசலேமில் காத்திருக்க சொல்லு, இதெல்லாம் அங்கே மரியாள் தாண்ட சொல்கிறாரு. அதையெல்லாம் போய் அவர் அறிவிக்கிறார். நீங்கள் சபையில் என்னெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ, இந்த வேதத்திலிருந்து என்னெல்லாம் கற்றுக்கொள்கிறீங்களோ, என்னெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ, எதையெல்லாம் உங்களுக்கு கட்டளையாய் வெளிப்படுத்துகிறாரோ, அதையெல்லாம் போய் மற்றவங்களுக்கு அறிவிங்க. ஹல்லேலூயா. அந்த மகதலேனா மரியாள் அதை செய்தாங்க, அறிவித்தார்கள். அப்பொழுது அவைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு போய் அறிவிக்கும் போது தேவாதி தேவனுடைய அந்த வார்த்தையை அநேக ஜனங்கள் கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதில் அப்போஸ்தலர் 1:14 அநேக ஸ்திரீகள் அபிஷேகம் பெற காத்திருந்தாங்க. அந்த குரூப்பில் இவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? உங்கள் பேர் அங்கே சொல்லப்படலை, ஆனால் அவங்க கண்டிப்பாக அதில் இருப்பாங்க. நான் என்ன செய்கிறேன்? ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி ஏசாங்க, அவர்கிட்ட தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் அங்கே போங்க, காத்திருங்க எல்லாம் சொல்கிறாரு ஆண்டவர். அப்போ இவங்களும் இப்போ என்ன செஞ்சுருப்பாங்க? காத்திருந்து அபிஷேகம் பெற்று கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்காக நீங்கள் காத்திருந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இயேசுடைய அந்த சுவிசேஷத்தை, நன்மைகளை, உங்களுக்கு அவர் செய்த நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறவங்களா மாறுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மகதலேனா மரியாளுடைய நல்ல குணங்கள், அந்த நல்ல கேரக்டர்ஸ் நமக்குள்ள கத்து தருவாராக. நம்மெல்லாம் ஜோமுனுமா? ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே. நமக்கு முன்பதாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்க, இப்படிப்பட்ட எத்தனையோ பெண்மணிகள் வேதத்தில் அநேக நல்ல குணமுள்ள தேவனால் பிரகாசிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. ஆண்டவரே, இந்த நல்ல குணங்கள் எனக்குள்ள வரட்டும் சொல்லுங்களேன். இந்த மகதலேனா மரியாளை போல இந்த நல்ல குணம் எனக்குள்ள வரட்டும் ஐயா. வைராக்கியம் வரட்டும் ஆண்டவரே. சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கிற கிருபை வரட்டும் ஆண்டவரே. ஊழிய செய்த கிருபை வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா.
அப்பா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நீரை பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா. இன்னும் நாங்கள் உமக்குள் இன்னும் பரிசுத்தமாய் மாற, ஆண்டவர் பரிசுத்தமுள்ள மனவாட்டியாக எங்களை மாற்ற என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வந்த எல்லாரையும் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிருபைகள் எல்லாம் வரட்டும், மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என்னை காத்திடுமே அவர் நாமமதை துதி கீதங்கள் பாடிடுவே. என்னை காத்திடுமே அவர் நாமமதை துதி கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் கண்ணீர் அவர் துடைத்திடுவார், தம் கரங்களால் தாங்கிடுவார். கண்ணீர் அவர் துடைத்திடுவார், தம் கரங்களால் தாங்கிடுவார். எந்த கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுமே. எந்த கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுமே. இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. பரமன் குரல் கேட்கும் போது பரமானந்தம் அடைந்திடுவே. பரமன் குரல் கேட்கும் போது பரமானந்தம் அடைந்திடுவே. எந்த அவசியங்கள் அவர் கிருபையாலே அதிசீக்கிரம் கிடைத்திடுவே. எந்த அவசியங்கள் அவர் கிருபையாலே அதிசீக்கிரம் கிடைத்திடுமே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. உலகை நம்பி சோர்ந்திடாதே, உன்னதத்தை நீ நம்பிடுவா. உலகை நம்பி சோர்ந்திடாதே, உந்தன் தேவைகள் அறியும் இயேசுவாலே எல்லா பலனும் கிடைத்திடுமே. உந்தன் தேவைகள் அறியும் இயேசுவாலே எல்லா பலனும் கிடைத்திடுமே. இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.